நான் ஒன்று சொல்றேன், இந்த எகிப்தியர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய வரலாறு எதை குறித்து அவர்கள் தன் வரலாறை தோண்டி எடுக்கிறார்கள் என்றால், இந்த பிரமிடுகள், பிணங்கள், மம்மிஸ், பிணங்களை கொண்டுதான் அவர்கள் தன் வரலாறை சொல்லுகிறார்கள். தமிழர்கள் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறோம் தெரியுமா? அவர்களுடைய வரலாறு 5000 6000 என்று சொல்லுகிறார்கள். நம் வரலாறு எப்படிப்பட்டது தெரியுமா? நமக்கு பிணங்கள் எல்லாம் நம் இடத்தில் கிடையாது, எரிச்சிடுறோம். புதைச்சா கூட அதுக்கு மேல இன்னொன்னு போட்டுடுறோம். நம்மிடத்தில் எந்த கட்டடங்களும் இல்லை, எந்த ராஜாங்கத்தினுடைய எந்த ராஜாவினுடைய எந்த வரலாறும் நம்மிடத்தில் இல்லை. நாம் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறோம்? தமிழர்கள் எதை வைத்து வரலாறு சொல்லுகிறார்கள் என்றால், தமிழர்கள் தன் நாபியிலிருந்து எழுகின்ற அந்த உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்ற தன் தாய்மொழியை வைத்துத்தான் நாம் தமிழர்களாகிய நாம் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்தான் தமிழர்களுடைய வரலாறு, தமிழ் மொழிதான் செம்மொழி. 2004ஆம் ஆண்டு தமிழ் மொழியை செம்மொழி என்று மத்திய அரசாங்கம் அறிவித்தது உங்கள் எத்தனை பேருக்கும் தெரியும்? அதனுடைய 10 அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரு மொழி எப்பொழுது செம்மொழியாக அங்கீகரிக்கப்படும் என்றால் அது 1000 ஆண்டுகளுக்காகவாவது பேசப்பட்டிருக்க வேண்டும், 1000 ஆண்டுகளாவது அதில் கலை இலக்கியங்கள் இருக்க வேண்டும். தமிழினுடைய தொன்மை என்ன தெரியுமா? கீழடியில் போய் பாருங்கள், கீழடியை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். 15000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமும் வரலாறும் கலையும் இலக்கியமும் சார்ந்ததுதான் தமிழர்களுடைய வரலாறு. கிடைத்திருக்கக்கூடிய வரலாறை வைத்தாலே 3000 தேரம் நமக்கு. ஆங்கிலம்னு பேசுறல அற்புதமான மொழிங்க ஆங்கிலம். நான் எந்த மொழியையும் குறை சொல்பவள் இல்லை, எனக்கு எல்லா மொழியும் பிடிக்கும், எல்லா மொழியும் உயிர்ப்பானது என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனுடைய வரலாறு 800 ஆண்டுகள் தான்.